இப்போ வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அந்த ஷியாவோட பிரதிநிதி ஆமா. இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் கேள்விப்பட்டது வந்து இப்போ நடப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு வக்ஃபு வாரியத்தில் ஷியாவோட பிரதிநிதி இல்லாமல் பல கூட்டங்கள் நடந்திருக்கு. ஷியாவோட பல வக்ஃபுகள் வந்து ரொம்ப ஆக்கிரமிப்பு உள்ளாக போகுது. அந்த தரப்பு மக்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அது இல்லாமலே இந்த வக்ஃபு வாரியம் வந்து நடத்திட்டு போயிட்டுருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விதிமுறை மீறல். சார், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை தவறுதலாக உங்களுக்கு யாருக்கும் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. ஷியா பிரிவில் ஒரு உறுப்பினர் போட்டாங்க, சுஹைல் ஹைதர் கான் சொல்லி. அந்த உறுப்பினர் வந்து ஸ்காலர் கோட்டால் போடுறாங்க. அந்த உறுப்பினர் வந்து ஸ்காலரே கிடையாது. அவர் ஒரு போலி சர்டிஃபிகேட், உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு போலி சர்டிஃபிகேட் கொடுத்து ஸ்காலர்னு சொல்லி அந்த மெம்பர்ஷிப் யாரையும் பிடிச்சி வாங்கிட்டார். அதை வந்து அந்த ஷியா பிரிவினர் எதிர்த்து அந்த எந்த மதர்சாலை இவர் போலி சர்டிஃபிகேட் வாங்கினாரோ அந்த மதர்சாலேருந்து கொண்டு வந்தோன்னு அவரை நீக்கிட்டாங்க. அவர் நீக்கினா அவர் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டார். என்ன ஸ்டே வாங்கினார், ஸ்டே வெக்கேட் பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு வரைக்கும் உறுப்பினரை வந்து நியமிக்கலை. இருந்தாலும் ஷியா வக்ஃபு டிஸ்கஷனுக்கு வருது, ஒரு முடிவுக்கு வருதுன்னா தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் வந்து ஷியா காஜியாக இருக்கக்கூடிய அந்த நபரை கூப்பிட்டு அந்த மீட்டிங்கில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த தீர்மானத்தை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாத்தையும் தப்புன்னு சொல்ல முடியாது. நிரந்தர உறுப்பினர் போடப்படவில்லை என்பது ஒரு விஷயம். நான் கேட்குறது, ஆனால் இல்லை அவர் உறுப்பினரை போட்டுட்டு செய்ய வேண்டியதானே, அதையும் தேவையில்லாத ஒரு வேலையை செய்யணுங்கிற நடைமுறை இல்லாத பெண்டிங்கில் இருக்குது. இப்போ ஆர்டர் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில். அந்த சுஹைல் ஹைதர் கானுடைய வழக்கு வந்து இறுதி தீர்ப்புக்காக காத்துட்ருக்காங்க, வரவிருக்கிறது. இதற்கு மத்தியில் சில வக்ஃபு பிரச்சனைகள் வரும்போது அதில் சட்டத்தில் இடம் இருக்குது. அப்படி இல்லைன்னா யார் மெம்பரை நியமிச்சுக்கலாம்னா இப்போ அந்த ஷியா பிரிவுடைய தமிழ்நாடு சீஃப் காஜியை வர வச்சு அப்புறம் தான் இதை முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம அந்த உறுப்பினர்கள் வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் சம்பந்தமாக பேசும்போது நான் கேட்டிருக்க வேண்டிய ஒரு கேள்வி இப்போ அதை கேட்குறேன். இப்போ வந்து வக்ஃபு வாரியத்தில் எந்த வக்ஃபுலேயும் இல்லாத ஒரு சிஸ்டம் வந்து இந்த ஆட்டோ ரினியூவல் சிஸ்டம். 3 வருஷம் கழித்து திரும்ப பரிசீலனைக்கு வந்து அதை வந்து புதுப்பிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்க மாதிரி இப்போ ஆட்டோ ரினியூவல்னு ஒரு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்களே. அப்போ இது உண்மையிலேயே இருக்கிற நடைமுறை தானா, இல்லை இது ஒரு விதிமீறலாக எடுத்துக்கொள்ளணுமாங்கிறது உங்களுடைய பார்வை? அதாவது ஒரு வேடிக்கை வினோதமெல்லாம் எங்கே நடக்குதுன்னா இந்தியாவிலே, உலகத்திலே நடக்கிறது வந்து தமிழ்நாடு. அதாவது அப்துல் ரஹ்மானுடைய அவருடைய அருட்பெரும் கருணையினால தான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இதை தான் சொல்லணும், வேற என்ன சொல்கிறது. அவர் முதல்ல ஆரம்பித்தது கான்மியா வக்ஃபில் ஒரு பெண்மணிக்காக. நான் விளக்கமாக சொல்ல விரும்பலை. ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன், அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வரணும், அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த சொன்ன வார்த்தையை உண்மைதான்றதையும் ஒத்துக்கிறாரு. இப்போ பன்ருட்டியில் ஒரு 3 ஏக்கர் இடத்த வந்து ஒரு ஆக்கிரமிப்பில் இருந்த நிலத்தை வந்து மீட்டிருக்காங்க. இப்போ இருக்க நிர்வாகத்துக்கு முன்னாடி இருந்த நிர்வாகம் மீட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க, எந்த விதமான அரசு உத்தரவோ நீதிமன்ற உத்தரவோ பெறாமல் ஒரு 1000 சதுர அடிக்கு 3 லட்சம் ரூபா, அது ஆட்டோ ரெனிவல். அப்படியே அவங்க ரெனியூ பண்ணிக்கலாம். இது எந்த மாதிரி இருக்குது ஆட்டோ ரெனிவல்ன்ற வார்த்தை எங்கே அவர் கண்டுபிடிச்சாரு நம்மளுடைய சேர்மன்கிறத வந்து அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். இது எங்கே, எந்த சட்டத்தில் கண்டுபிடிச்சாரு? இத்தனை சட்ட அலுவலர்கள் 9 பேர் இருக்காங்க வக்ஃபோர்டில். 2 மாவட்ட நீதிபதிகள், ஓய்வு பெற்றவர்கள், 50,000 ரூபா சம்பளம், 30,000 40,000 கொடுத்து மீதி போட்டு வச்சுருக்காங்க. இவர் யார்கிட்ட கேட்குறாரு? இவர் யார்கிட்டையுமே கேட்கறது இல்லை. இவர் தான் மனதில் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துகிறார். இந்த செயல்பாடுகளை யாரை பாதிக்கிறது என்றால் தமிழ்நாடு அரசை பாதிக்கிறது. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கேன்றேன்னா, அவங்க கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே சார். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு பாதிக்குது இந்த பேட்டியில் படத்தை சொல்லியிருக்கீங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே. ஏன்னா நீங்களே இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க, நீதிமன்றங்களில் பல ஆர்டர்கள் வாங்கியிருக்கீங்க, முதல்வரோட தனிச் செயலாளர், தலைமைச் செயலாளர், அது சம்பந்தப்பட்ட எல்லா செயலாளரும் சந்தித்து பண்ணியிருக்கீங்க. இது எதுக்குமே இந்த அரசு அசைஞ்சு கொடுக்கலவோ அந்த அரசும் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து குற்றவாளி பட்டியலில் உள்ள வந்துடத்தானே ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப 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 வேதனையாக இருக்குது. நான் ஏன் வேதனையாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கலாம், என்னை அனுமதிங்க. நான் வந்து மாணவர் பருவத்திலேருந்து மாணவர் பருவத்திலேருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து நான் வந்து இந்த திமுகன்னு இருந்து, திமுகவில் கட்சியில் பொறுப்புகளில் இருந்து
திமுகன்னு உழைச்சவன். அரசியலின் மிகப்பெரிய ஆளுமை என்னுடைய அரசியல் ஆசான் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர் கூட இருந்து அவரிடம் நான் பயிற்சி பெற்றவன். இதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. நான் வந்து எந்த விதமான கட்சி பதவியை தவிர வேறு எந்த பொறுப்புகளுக்கும் நான் வந்து ஆசைப்பட்டதில்லை, கேட்டதில்லை. நம்ம ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு செய்யணுமேன்றதுக்காக தான் இந்த கடந்த இந்த 5 ஆண்டு காலமாக இந்த வக்ஃபு சொத்துக்களை இது பண்ணிட்டு இருக்காங்களே, வில்லங்கப்படுத்திட்டு இருக்காங்களே, அந்த வில்லங்கத்திலிருந்து நம்ம வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்போம் என்ற அந்த நோக்கத்துக்காக, மறுமைக்காக, உண்மையை சொல்ல போனால் மறுமைக்காக இது பண்ணிட்டு இருக்கேங்க. தமிழ்நாடு அரசு எடுக்க மாட்டேங்கிறதுனா நான் கேள்விப்பட்ட வரையில் கூட்டணி தர்மம், கூட்டணி கட்சிக்காரங்களா இருக்காங்க, அதனால வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்காரு. நானும் கேட்டேன், எங்க ஒரு கட்சிக்காரன் போய் ஒரு புரோட்டா கடையில் போய் அடிச்சான்றக்காக உடனே கட்சியை விட்டு நிற்கினாங்க. இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் பண்றாங்க. இது நாளை வந்து எதுல பாதிக்கும்னா 26 தேர்தலில் வந்து நிச்சயமாக முஸ்லிம்களுடைய ஓட்டு வங்கி வந்து திமுகவுக்கு எதிராக போகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு நிறைய புகார்கள், கிட்டத்தட்ட ஒரு 100 புகார்கள், மெம்பர் இல்லாமல், அதாவது மெஜாரிட்டி மெம்பர் இல்லாமல் அஜெண்டா பாஸ் பண்ணுறாங்க. அவங்க நினச்சதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வக்ஃபில் எந்தெந்த வக்ஃபில்னு எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சென்னையில் வந்து அமீர் ஷா ட்ரஸ்ட் வக்ஃப்னு ஒன்று இருக்குங்க. பல ஆயிரம் கோடிகள் சொத்துக்களை கொண்ட அந்த வக்ஃபு. அந்த வக்ஃபை வந்து திடீர்னு போய் நேரடி நிர்வாகம் என்று எடுக்கிறார்கள். திடீர்னு நேரடி நிர்வாகம் எடுக்கிறாங்க. எப்படி அது போர்டில் வந்து தீர்மானமே போடலை, தீர்மானம் நிறைவேற்றாமல் எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு முத்தவழிகள் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வக்ஃபு வாரிய உறுப்பினர் எஸ்கே நவாஸ் அவர்கள் தலைவர்கிட்ட போய் சண்டை போடுறாரு. இல்லை போட்டிருக்கோங்கிறாரு, எடுக்க தீர்மானம் புக்குங்கிறாரு. தீர்மான புக்கில் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. இது அப்துல் ரஹ்மான் ஜெயினுலாபுதீனின் அத்துமீறலா, இல்லை அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி லைட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்றீங்களா? இது உதாரணம். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சென்னை எல்லிஸ் ரோடில் வந்து நால்பந்த் பள்ளிவாசல்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து பரம்பரை அது கோர்ட் ஸ்கீம், ஹைகோர்ட்டு ஸ்கீம் உள்ள பள்ளிவாசல். பரம்பரையாக வந்து ஒரு குடும்பம் வந்து அதை வந்து நடத்திட்டு இருக்காங்க. எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் நடத்திட்டு வர்றாங்க. அப்துல் ரஹ்மானுடைய நெருங்கிய கூட்டாளி முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில ஆலோசகர் திரு இஸ்மத் பாஷா என்பவர் வந்து அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தார் அந்த பள்ளிவாசல் இடத்த. அதை காலி பண்ணாருன்றதுக்காக அவரை நீக்கிட்டாங்க. என்ன காரணம் சொல்கிறான்? நீ 2 அக்கௌண்ட் வச்சுருக்க. இந்த 2 அக்கௌண்ட் யார்? இப்போ இருக்கிற நிர்வாகி வச்சாரா? இல்லை, 74 ஆரம்பிச்சிருக்காங்க இந்த 2 அக்கௌண்ட்டை வந்து கிறிஸ்டல் கிளியராக வச்சுருக்காரு. நீக்கிட்டு அந்த கன்சர்ன் சூப்பரண்ட், மெட்ராஸ் சூப்பரண்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கல. நீங்கள் வந்து இவரை நீக்கிட்டா ஒரு அடா கமிட்டிக்கு வந்து இவரை போடுங்கன்னு சொல்லி, அதான் முறை. ஃபீல்டு ஆஃபீஸர் கொடுக்கணும். ஃபீல்டு ஆஃபீஸரோட ரிப்போர்ட் இல்லை, அது ஆர்டிஐயில் வாங்கி வச்சுருக்கேன். இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு வக்ஃபை ஆக்கிரமித்து அந்த வக்ஃபை ஆக்கிரமிப்பாளர் என்று அறிவிக்கப்பட்டு ஆர்டிஓ அவர்களுக்கு வக்ஃபு வாரிய செயல் அலுவலரே வந்து கடிதம் கொடுத்து காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு வக்ஃபு ஆக்கிரமிப்பாளர் இனாயத் ஷெரீஃபுங்கிறவரை வந்து அந்த அடா கமிட்டி தலைவராக போட்டிருக்காரு. அவருக்கு வேண்டியவர், அவர் கட்சிக்காரர் என்று. இப்படி பல உதாரணங்கள் இருக்குங்க. இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு, 1 2 இல்லை. காட்டுகள் போயிட்டு இல்லை. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒன்று போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் பேச மாட்டாங்க. கூட்டணிங்க தர்மங்கிற அடிப்படையில் வாயை அடைச்சிக்கிடுவாங்க. இது வந்து கேட்டால் இன்னொரு ஆளுக்கு ஒரு அரசு வந்து அதை முறைப்படுத்துறக்காண்டி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால் இது வந்து எங்களுடைய சட்டத்தில் வந்து நீங்கள் தலையிடலாமான்னு கேட்குறாங்க. வக்ஃபு வாரிய சட்டமே மத்திய அரசின் சட்டத்தின் கீழே தான் செயல்படுது. அப்போ அதில் ஏதாவது திருத்தம் பண்ணணும்னா மத்திய அரசு தான் பண்ணி ஆகணும். இப்போ அந்த சட்ட திருத்தத்தில் எந்த கூடுதல் குறைவு இருக்குன்னு பேசணும். அதை விட்டுட்டு அது கொண்டு வரதே தப்புன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் நாம் வந்து என்ன செய்ய மாட்டோம், நம்மளுடைய சமூகத்துக்குள்ள சீர்திருத்தங்களுக்கு நம்ம தயாராக முதல்ல வந்து நம்ம சுய பரிசோதனை செய்யணுங்க. சுய பரிசோதனை செய்யணும். நம்ம வந்து சரியா இருக்குமா, நம்ம மேலே உள்ள குற்றச்சாட்டு இருக்கே, இது வந்து நான் வந்து கொடுக்குற ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா ப்ரொடெக்டர் ஆஃப் தி ஆக்ட் வந்து இந்த வக்ஃப் ஆக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சிடபிள்யூசிலேருந்து கொடுத்துருக்காங்க. என்னுடைய கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க அறிவுரை கொடுத்துருக்காங்க போர்டுக்கு.
எல்லா வங்கி குப்பையில் போடுவார் நம்ம சேர்மன். என்ன பார்த்துக்குவேனா, ஹைகோர்ட்டில் 4 ஸ்டாச்சுட்டரி கண்டெம்ட், இவர் நேராக வரணும்னு, இன்னும் பல கண்டெம்ட் பெண்டிங்கில் இருக்குது. என்னங்க இந்த மாதிரி வகுப்போடுக்கு கெட்ட பேராக இருக்குது, இந்தியாவிலே எங்கேயும் இல்லாத. நான் பார்த்துக்கிறேன், நான் சிஎம்கிட்ட பேசிட்டேன். அதை முடிச்சுட்டு நான் வந்தேன். தம்பியை பார்த்தேன், அவரை சின்னவரை பார்த்தேன். சின்னவர் பார்த்து என்ன சார் உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டேன். நான் வந்து என்ன சொல்றேன்னா, அது அது அரசியல் ரீதியா இல்லை சார், இது அரசியல் சம்மந்தப்பட்டது தான். சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். இது அரசியல் சம்மந்தப்பட்டது தான். தயவு பண்ணி அரசியல் ரீதியாக போகாதீங்கன்னு சொல்லாதீங்க. இல்ல இல்ல ஏன்னா நம்மளுடைய இந்த இந்த டாபிக் உள்ள நிக்கணுங்கிறக்காண்டி நான் அதை இடம் இல்லை இல்லை இல்ல. ஆனா யாராக இருந்தாலும், முதல்வராக இருந்தாலும் எல்லாரும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தானே. சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தர் இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பார், நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். ஆனா அவரை வந்து கூட்டணி தர்மத்துக்காண்டி காப்பாற்றுவோம்னு சொல்றது வந்து ஒரு உண்மையிலேயே அது வாக்களித்த மக்களுக்கு அது வந்து அவங்களோட நம்பிக்கை துரோகம் பண்ண. இல்லைங்க, திமுக காரங்களை நொந்து போய் கிடக்குறாங்க, உண்மையை சொல்கிறேன். இல்லை அதுதான் நான் வந்து இது வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கமும் நிலைப்பாடு எடுக்கிறது இல்லை. ஆனால் இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வேதனையின் வெளிப்பாடாக தான் நாமளும் சில விஷயங்களை வந்து மனமோந்து சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இப்போ வந்து இன்னொரு விஷயம் நாங்கள் பார்த்ததில் என்னென்னா, வக்ஃபு சொத்துடைய மதிப்பு வந்து 1957 அப்படி அடிக்கிறதா அதோடைய மதிப்புகள் கூட்டிகிட்டு வருது. ஆனால் அதுக்கு ஈக்குவலான ரேஷியோவில் வந்து வருமானம் கூடணுமானா கூடலை. ஏறத்தாழ அவங்க ஒரு ரஃப் எஸ்டிமேட் சொன்னால் 12,000 கோடி ரூபாய் என்னமோ வந்து ஆனுவல் ரெவன்யூ வரணும். ஆனால் வர்றது வெறும் 200 கோடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கீடு சொல்கிறாங்க. அது உண்மை தானே சார்? இந்த கேள்விக்கு வந்து நான் விளக்கமான பதில் சொல்லணும். இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிடபிள்யூசி சென்ட்ரல் ஃபேக்டில் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஒர்க் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கண்ட்ரின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபைனான்ஸ் எவ்வளோ பணம் வருது, என்ன பணம் கொடுக்கணும்னு ஒன்று வச்சுருக்காங்க. டீட்டெயில்ஸ் ரெக்கார்டிங் ஒர்க் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்கம்னு வச்சுருக்காங்க சார். இதாக இருக்குது இந்த லிஸ்ட்டு. நான் வந்து கையில் வந்து ஆவணங்களோடு தான் பேசுகிறேன். இதில் என்ன இருக்குன்றதை நான் உங்கள்கிட்ட விளக்கமாக சொல்லிடுறேன் சார். இதை வந்து நீங்கள் கட்டாயமாக ஒளிபரப்ப தான் வேணும். ஏன்னா இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். முஸ்லீம்களுக்கும் சேரணும், முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கும் போய் சேரணும். இன்றைக்கி வந்து ஒரு வக்ஃபு போர்டு என்பது ஒரு கேலிக்குரிய ஒரு வாரியமாக ஆகிவிட்டது. இன்றைக்கி நிறைய மீம்ஸ் வருதுங்க. ஒரு 10 நாளாக வந்து இந்த சொத்தை பார்த்து வாங்குங்க, நாளைக்கு வக்ஃபு போர்டு வந்து என்னுடைய சொத்துன்னு சொல்லி கிளைம் பண்ணிடுவான், என்ஓசி கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவான் அப்படின்ற அளவில் இன்றைக்கி அதிகமான மீம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏன் நீங்கள் இன்கம்மை அதிகமாக படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சொத்துடைய மதிப்பை கேட்குறீங்க. நான் திருப்பி சொல்கிறேன். 1954-58 ப்ரொஃபார்மா படி வந்து 1,80,000 ஏக்கர் லேண்டு பிஆரில் காமிச்சிருக்காங்க. வக்ஃபுடைய பிஆரில் ப்ரொஃபார்மாவில் காமிச்சிருக்காங்க. ஆனால் 58க்கு அப்புறம் 58ல் கொஞ்சம் எஸ்டேட் அபாலிஷ்மெண்ட் ஆக்டில், 63ல் இனாம் அபாலிஷன் ஆக்டில், 65ல் வந்து மைனர் இனாம் அபாலிஷன் ஆக்டில் வந்து பல சொத்துக்கள் போயிடுச்சுங்க. ஒன்று. ரெண்டாவது, பல இனாம்தார்கள் வந்து இந்த இனாம் நமக்கு நம்ம அப்பா கொடுக்கப்பட்டதானு சொல்லி நிறையா விற்றுருக்காங்க. நிறைய பணம் விற்றுருக்காங்க. நிறைய பேர் வந்து இனாமை வந்து கவர்மெண்ட் அந்த காலத்தில் வந்து கொஞ்சமாக பணம் கொடுப்பாங்க, காம்பன்சேஷன் மாதிரி. இதை நாங்கள் கவர்மெண்ட் எடுத்து வச்சுங்க, இதை வாங்கிக்கணும்னு வாங்கிட்டு அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க. ஒரு உதாரணமாக திருச்சி மாவட்டத்தில் ஒருத்தவங்க வந்து என்னை சந்திக்கிறாங்க. அவங்க உடுமலைப்பேட்டையில் இருக்காங்க. அந்த சொத்துக்கு சொந்தக்கார ஒரு அம்மா வந்து ஒரு அதிகாரியாக இருக்காங்க, பெரிய அதிகாரியாக இருக்காங்க. அவங்க வராங்க, சார் நான் எவ்வளவோ போய் பார்த்தேன், அந்த கிராமம் இனாம் எங்களுடைய இதில் தெரிய மாட்டேங்குது, இண்டிகேட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து அந்த அம்மாவையும் அழைச்சிட்டு போய் ஒரு ஸ்ரீரங்கத்தில் ஒரு பழைய விஏஓ, ஒரு 75 வயசு இருக்கும், அவரை பார்த்தேன். அவர் சொன்னார், அம்மா இந்த இனாம் சொத்தை வந்து நான் எங்கள் அப்பா வந்து இறந்துட்டோம்னா கிறிஸ்டின் காலேஜ் சென்னையில் படிச்சுட்டு இருந்தேன். அப்பா இறந்துட்டாருன்னா அந்த விஏஓ வேலை நீ வந்து பார்ப்பாரு, கிராம சிவா நான் வந்து இருந்தேன். நீங்கள் அந்த கிராமம் பெயர் போட்டால் உங்களுக்கு இண்டிகேட் ஆகாது. அந்த கிராமத்தினுடைய உட்கடை, அது ஒரு கிராமம் இருக்குன்னா உட்கடைன்னு ஒன்று இருக்கும், அதில் தான் அது வரும். அந்த கிராமத்து பேரை போட்டால் தான் இந்த கிராமம் வரும் அப்படின்னு போட்டு இந்தந்த சர்வே நம்பர் ஆல்ரெடி வந்து இதை வந்து இனாம் அபாலிஷனில் எடுத்துட்டாங்க, இப்போ அது உங்களுக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்றது சொல்கிறார். அவர் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும்
எந்தெந்த கிராமங்கள் வந்து இனாமா இருந்துச்சு, எந்தெந்த கிராமங்கள் வந்து இனாம் அபாலிஷனுக்கு அப்புறம் பணம் வாங்கிட்டு போனாங்கன்ற டீட்டெயில் ஒரு பெரியவர் வச்சிருக்காரு. மனப்பாடமாக சொல்றாரு. சர்வே நம்பர்ல இருந்து ரீசர்வே நம்பர் வரைக்கும் சொல்றாரு. இதை வந்து நான் சும்மா டேபிளில் உட்காந்துக்கிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு கேமரா முன்னால் உட்காந்துக்கிட்டு சொல்லலை. ஃபீல்டில் போய் எல்லாத்தையும் நான் வந்து சர்வே பண்ணிட்டு தான் சொல்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாடு வக்ஃபு வாரியமிடம் எத்தனை வக்ஃபு லேண்ட்ஸ் இருக்குது, இப்போ ஆஸ் இட் இஸ் எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதுக்கு என்ன ரெண்ட்டு, அந்த வக்ஃபுகளில், அந்த பள்ளிவாசல்களில், அந்த தர்காக்களில், அந்த ஹான்ஹாவை சம்மந்தப்பட்ட சொத்துக்கள், அந்த ஆஷ்டர்கானா சம்மந்தப்பட்ட சொத்துக்களில் வந்து என்ன வாடகைக்கு விட்டுருக்காங்க, இவங்க வந்து அரசு நிர்ணயித்த வாடகைக்கு தான் விட்டுருக்காங்களா அப்படிங்கிற தரவு வைத்திருக்க வேண்டும். அந்த தரவு வக்ஃபு இல்லை. சும்மா வரலை, பணம் வரலன்னு இவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களே. இந்த கடையெல்லாம் பழையாள்ப்பா 50 வருஷமாக இருக்காரு, வாடகை ஏற்றாத, அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களே வக்ஃபுல. அதிகாரி பண்ணுறான், பவுலில் இருக்கவங்களும் பண்ணுறாங்க, போர்டில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்களும் பண்ணுறாங்க. அப்போ எப்படி வருமானம் கூடும்? பல வக்ஃபுகளில் வந்து 2 அக்ரிமெண்ட் போடுறாங்க. வக்ஃப் போர்டில் காட்டுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, ஒரிஜினல் அவங்க வாடகை வாங்குறது ஒன்று போடுறாங்க. இதையெல்லாம் யார் கண்காணிக்க வேண்டும்? இது வக்ஃபு வாரியத்தின் கடமை இல்லவா? 7% நீங்க வாங்குறீங்க, கான்ட்ரிபியூஷன் 7% வாங்குறீங்க சார். முஸ்லீம் சொத்துக்களை பண்ணியிருக்காங்க, அது தப்பு இல்லை சார். முஸ்லீம்கள் சொத்தை வந்து முஸ்லீம்கள் சொத்தை ஆக்கிரமிச்சா கொள்ளையடிச்சா தப்பு இல்லை, அப்படித்தானே அவங்களுடைய வாதமா இருக்கு சார். நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இதை என்ன ஸ்ட்ரீம்லைன் பண்ண சொல்றேன் சார். நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்துவது. இப்போ எனக்கு இந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன பதில் ஒரு கேள்வி வருது. 3 சட்டங்களை சொன்னீங்க. இனாம் அபாலிஷ்மெண்ட் ஆக்ட், எஸ்டேட் ஆக்ட், அப்புறம் இன்னொன்று மைனர் அபாலிஷன் ஆக்ட். இதெல்லாம் 3 சட்டங்கள் இருக்குது. இந்த 3 சட்டங்கள்லையும் நிறைய முஸ்லீம் வக்ஃபு சொத்துகள் காணாமல் போயிருக்கு. அப்போல்லாம் இந்த மாதிரி எதிர்ப்பு இல்லையே. அது காங்கிரஸ் பீரியட்ல நடந்ததில்ல சார். நம்ம ஆளுங்க ஒரு தப்பு இல்லை. அப்போ காங்கிரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தா அது வந்து கண்மூடித்தனமாக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும், போராட்டம் நடத்தணும்ன்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இத்தனை நாள் அந்த இயக்கங்கள் எங்கே சார் போச்சு? தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் இந்த 3 வருஷமா அளவுக்கு மீறி அக்கிரமமும் அராஜகமும் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இயக்கம்லாம் எங்கே போச்சு? விஸ்வரோட இருந்தாங்களா, செத்து போனாங்களா? இந்த இயக்கங்கள் பதில் சொல்லட்டும். இப்போ எதுக்காக நீங்க இப்போ வந்து இயக்கங்கள் சொன்ன ஒரு கேள்வி எனக்கு வருது. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, புதிதாக வக்ஃபுகள் சேர்றோன்னா 5 வருஷம்னு சொல்லி ஒரு லேயரை உருவாக்கியிருக்கிறாங்க. அது தவறு. யாராக இருந்தாலும் வக்ஃபு சொத்தை ஒப்படைக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ எனக்கு இந்த நேரத்தில் என்ன கேள்வி வருது, நீங்கள் சொல்கிற அந்த பல அமைப்புகள் வந்து இன்றைக்கி வந்து மர்கஸுங்கிற பேரில் இப்போ 100கணக்கான பள்ளிவாசல்கள், எத்தீம்கானாக்கள் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதையாவது இவங்க வந்து வக்ஃப் போர்டில் இணைச்சிருக்காங்களே இது வரைக்கும்? சார், பல மர்கஸுகள் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல்கள் இன்னும் வந்து வக்ஃப் போர்டில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலை சார். பல வக்ஃப் போர்டு அப்போ இவங்க வந்து நடத்துகிறத வந்து பக்காவாக ட்ரஸ்ட் ஆக்ட்லேயும் சொசைட்டி ஆக்ட்லேயும் பதிவு பண்ணிக்கிடுவாங்க. அடுத்தவங்களை ஒரு மட்டும் அடுத்தவங்களை குறைச்சிக்கிடுவாங்க. அப்படிதானே இதுதான் நடந்துட்டு இருக்கு. நான் வந்து இப்போ வந்து நான் பிஜேபி சார்பாகவோ இல்லை திமுக சார்பாகவோ பேசலை. ஒரு நடுநிலை செயல்பாட்டாளராக நான் கண்கூட பார்க்குறேன் என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்கு. இந்த சமுதாயம் வந்து ஒரு சீல் வச்சுட்டாங்க சார். போராடுவதற்கான சமுதாயம், போராடுற சமுதாயம். இப்போ 3 வருஷம் நீங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே என்னப்பா பண்ணீங்க? நம்ம தானே கத்திட்டு இருக்கோம். நாங்கள் கத்தனோம், தமிழ்நாடு தர்கா ஜமாத்து திலாவர் அலி கத்தினாரு, சூஃபி போர்டு நூர் முகமது கத்துறாரு, இப்போ புதுசாக மேட்டுப்பாளையம் ரஹமத்துல்லா கத்துறாரு. நீங்கள் இவங்க மேலெல்லாம் வழக்கு போடுவீங்க. இந்த ஒரு பையன் ஷாவுல் அமீதின் ஒரு சேப்பாக்கம் ஷாவுல் அமீதின் ஒரு செயல்பாட்டாளர், அவர் கத்துறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவங்க பேசக்கூடாது, இவங்க மேலே வந்து டெஃபமேஷன், ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குவீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்களை வாய மூடுறீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் வந்து பண்ணுற முதல் விஷயத்த சொல்லுங்க, சுய பரிசோதனை செய்யுங்கள். இந்த 3 வருடங்காலமாக நடந்து கொண்டிருந்த மாபெரும் சட்ட மீறல்களை, விதிமீறல்களை
சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு விட்டன, என்ஓசி கொடுக்கப்பட்டு விற்கப்பட்டு விட்டன என்று நிரூபிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு இந்த இயக்கங்கள் செய்த பணி, அவங்களுடைய பங்களிப்பு என்ன? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு வந்து பல வக்ஃபுகள் வந்து யார்கிட்ட இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியல. பல அமைப்புகள் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இதுலெல்லாம் இந்த இந்திய நாட்டின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று சில பேர் என்கிட்ட பேசுறாங்க சார். நான் பலரிடமும் வந்து தொடர்பு வச்சிருக்கேன். இது வந்து பிஜேபிக்காரங்க சொல்லலை, அதிகாரிகள் பேசுறாங்க. ஏப்பா உங்க ஆளுகளுக்கு வேற வேலையே இல்லையா? நீங்க எதுக்குறீங்க, எதிர்த்துருங்க. இத்தனை நாள் நடந்துச்ச தப்பு, அந்த தப்பை சரி பண்றதுக்கு தானே ஒரு ஆக்டை கொண்டு வர்றாங்க. என்னை பொறுத்த மட்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 விஷயம். இந்த வக்ஃபு சொத்துக்களை சீர் செய்து அதிலிருந்து வருமானத்தை பெருக்க வேண்டும் என்றால் இந்த வக்ஃப் ஆக்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த வக்ஃபில் வந்து எந்த தீவிரவாத அமைப்புகளும் தீவிரவாத எண்ணம் கொண்டவர்களும் இந்த தேசத்தை பாதுகாப்பிற்கு எதிரானவர்கள் யாரும் வந்துவிடாமல் இருப்பதற்கு இதை ஹோம் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கட்டும். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வக்ஃப் போர்டுங்கிறது தேவையில்லைங்க. இப்போ வந்து ஊரா போய் இந்த முஸ்லீம் பர்சனல் லா போர்டு வந்து இப்போ பார்க்குறாங்க. இப்போ 20ஆம் தேதி கூட சிஎம்ஐ பார்க்க வர்றாங்களாம். இதை நீங்கள் அங்கேயே பார்த்து கரெக்ட் பண்ணுங்க. இதை நீங்கள் அங்கேயே பார்த்து, ஐயா இதெல்லாம் வந்து நீங்கள் சுய பரிசோதனை முதல்ல நடத்துங்க. நம்ம சைடில் ஏன் இந்த சட்டம் வந்துச்சு, ஏன் இந்த சட்டம் கொண்டு வர்றாங்க சார்? ஒரு எதிர்வினை நமக்கு வருதுன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம ஒரு வினை செய்திருந்தால் தான் ஒரு எதிர்வினை வரும். நீங்க சுய பரிசோதனை செய்யாமல் எங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றது வந்து நான் ஏத்துக்கல. இப்போ 1/3 ஆஃப் த டெல்லி வந்து ப்ராப்பர்ட்டி, நீங்க எங்க ப்ராப்பர்ட்டி விட்டுருங்க சார், எங்க ப்ராப்பர்ட்டி நீங்க வாடகை கொடுங்க சார், எங்க சமுதாயத்துக்கு வந்து அந்த வாடகை வச்சு நாங்கள் டெவலப் பண்றோம் சார். எங்க பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து பள்ளிக்கூடம், மருத்துவமனை, சிறு தொழில், சிறு வியாபாரங்கள் இந்த மாதிரி செய்யறதுக்கு எங்களுக்கு அந்த பங்களிப்பு ஷேர், எங்களுக்கு வாடகை கொடுங்க. இது மாதிரி பேசுங்க சார். இது மாதிரி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. அதாவது சமுதாய எண்ணத்தோட நீங்க சொல்ல ஒரு சாராம்சம், வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வந்து தர்சாக தானாக திருந்தாத ஒரு இல்லை அஜ்மல் சாப், அதாவது தானாக திருந்தாத ஒரு சமுதாயத்தை இறைவன் திருத்துவதில்லை அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. அதன் அடிப்படையில் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த அளப்பரிய இந்த இறைவனும் அந்த இறை அடியார்கள் வழங்கியிருக்கிற அந்த சொத்துக்களை நாம் வந்து இனிமேலாவது முறையாக பராமரித்து அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு முன்பாக, அடுத்தவருக்கு ஜனநாயகம் வந்து நமக்கு வந்து குறை சொல்வதற்கும் நாம் வந்து டிஃபர் பண்ணுறதுக்கும் நமக்கு உரிமைகள் கொடுத்துருக்கு. ஆனால் அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகளை, நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து நம்மிடம் இருக்கக்கூடிய சில புல்லுருவிகளெல்லாம் உருவி போட்டுட்டு இந்த சொத்துக்களை, இறைவனுடைய சொத்துக்கள்ங்கிறது உளப்பூர்வம் நாம் நம்பினோம்னா நாமளே அதை வந்து செம்மைப்படுத்துறதுக்கான முயற்சியாகத்தான் இந்த காணொலியில் நாம் இருவரும் பேசியிருக்கிறோமே ஒழிய இதை வந்து யாருக்கும் ஆதரவாகவோ இல்லை யாருக்கும் எதிராகவோ நம்முடைய நோக்கம் இல்லைங்கிறதுல நாம் வந்து உறுதியாக இருக்கும். ஆகவே இதை பார்த்துருக்கிற நேயர்கள் வந்து இதையெல்லாம் மீண்டும் ஒரு சுய பரிசோதனை செய்து இந்த சட்டம் வந்ததன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு இனியாவது நாம் ஏற்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு கூட்டணி கட்சி தானே, அதனால் நாம் விட்டு கொடுப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேண்டுமானால் நாம் தப்பித்து கொள்ளலாம், மறுமையில் இறைவனுடைய பிடி கடுமையாக இருக்கும் என்பதை இறை நம்பிக்கையாளர்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்வார்கள் என்ற கருத்தோடு நாம் இந்த பேட்டியை கலந்து கொண்டு அறிய பல பேட்டியை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். நிச்சயமாக ஒளிபரப்ப வேண்டும். நான் இப்போ வந்து ஒரு சில நாட்களாக வரக்கூடிய தகவல்கள் வந்து வக்ஃபு வாரிய தலைவரை நீக்க வேண்டும் என்று அரசு முடிவு செய்துவிட்டது. இப்போ வக்ஃபு வாரியத்தில் ஒரு மெம்பரை நீக்கணும்னா, இல்லை வாரியத்தை கலைக்கணும்னா, இல்லை சஸ்பெண்ட் பண்ணணும்னா 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட ராஜினாமா கடிதம் வாங்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தினுடைய சிக்கல் இருக்குது. அதனால் வாரிய தலைவர் அவர்களை ராஜினாமா செய்வதற்கான அழுத்தம் அரசால் கொடுக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. மேலும் என்னிடம் பலர் வந்து பேசுகிறார்கள்,
அவருக்கு எதிர்ப்பாக பேசுகிறார்கள். ஒரு சிலர் வந்து எனக்கு மிரட்டலாகவும் சொல்லுகிறார்கள். விளைவுகள் மிக மிக கடுமையாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். நான் தற்பொழுது வந்து சொல்லப்பட்ட விஷயங்களில் வந்து இயக்கங்களை சொல்லியிருக்கேன். அதனால் எனக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படலாம். நான் இப்போ திங்கட்கிழமை இந்த பேட்டியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒளிபரப்பணும். வருகின்ற திங்கட்கிழமை என்று நான் தமிழ்நாடு டிஜிபி அவர்களை, அதாவது 19ஆம் தேதி டிஜிபி அவர் பார்த்து நான் புகார் மனு கொடுக்க போகிறேன். எனக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா நான் இந்த உண்மையை பேசும்போது கசக்கும். இவன் பிஜேபிக்கு பேசுகிறான்னு நினைப்பாங்க. அல்லாவின் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் நடுநிலையோடு பேசுகிறேன். சும்மா வந்து அல்லாவின் ஆணைன்னு சொல்லி இப்போ எல்லா பேரும் சொல்கிற மாதிரி நான் சொல்லலை. நிச்சயமாக மறுமைக்கு பயந்து நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொன்னீங்களே மறுமைக்கு பயந்துன்னு சொன்னீங்களா, அந்த வார்த்தையை மறுமைக்கு பயந்து தான் இந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ மறுமைக்கு பயந்து சொல்லுகிறேன். என்னை படைத்த இறைவன் வந்து என்னுடைய பிறப்பு உறுதியாக்கி விட்ட பிறகு என்னுடைய இறப்பையும் உறுதியாக்கி விட்டான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த அச்சுறுத்தல்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த அச்சுறுத்தலுக்காக நான் வரக்கூடிய 19ஆம் தேதி அன்று தமிழ்நாடு டிஜிபி அவர்களை சென்று பார்த்து, ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து ஒரு 4 பேர் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒருத்தர் ஃபோன் பண்ணார், காயல்பட்டதுலேருந்து முகமது அலின்னு அவர் பேர் வந்துச்சு இப்போ இதில் ட்ரூ காலரில். எங்க 60 லட்சம் முஸ்லீம் இருக்கும்போது ஏன் நீங்கள் 4 பேர் மட்டும் கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. இப்போது நம்ம சமுதாயத்தில் குதர்க்கமான கேள்விகள் கேட்க தான் இருக்காங்களே தவிர, ஏன் இந்த மாதிரி கேட்குறாங்க, இவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் நியாயம் இருக்கா? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சுய பரிசோதனைங்கிறத, அது யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தவறான ஒரு எண்ணங்களையும் ஒரு அவப்பெயரையும் முஸ்லீம்கள் மீது மாற்று மத சகோதர சமுதாயத்து மீது ஏற்பட்டு விட்டது. நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாடு அரசு இந்த வக்பு வாரியத்தை, இந்த வாரிய தலைவரை தொடரவிட்டால் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் இந்த சட்டத்தை எதிர்க்கக்கூடிய அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். இந்த சட்ட திருத்தம் வந்த காரணமே தமிழ்நாடு வக்பு வாரியம்தான். மேலும் இந்த சட்ட திருத்தம் வருவதற்கு முன்பு 21/7/23 அன்று கருத்து கேட்கப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மை. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அல்லாஹ் மிகப்பெரியவன். நிச்சயமாக இந்த வக்ஃபு சொத்துக்களை, அல்லாஹ்வுடைய சொத்துக்களை அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பான். ஏதாவது ஒரு வழியில் பாதுகாப்பான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த ஒரு பேட்டியில் வந்து இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த அடுத்த ஒரு பேட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு 2 நாளில் ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அப்போது நாம் விவாதிப்போம். என்னிடம் நேரடியாக என்னுடைய இந்த பேட்டியை எடுத்தமைக்காக வக்ஃபு ப்ரொடெக்ஷன் ஃபாரம் சார்பாகவும், தமிழ்நாடு தர்காக்கள் சார்பாகவும் மற்றும் சூஃபி இஸ்லாமிக் போர்டு சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி.